உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு நடுவில் வரவிடாதீர்கள். இப்படி சொல்லல கேட்க ஆச்சரியமா இருக்குல்ல, என்ன இப்படி சொல்றாங்க, எங்க பிள்ளைய தானே உலகமேனு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கல்யாணம் புதுசுல பக்கத்துல இங்க நீங்க திண்டுக்கல் அப்படின்னா கொடைக்கானலுக்கு தான் போயிருப்பீங்க. கொடைக்கானல போயிட்டு போட்டோ எடுத்திருப்பீங்களா, யாசிகா கேமரால பிலிம் ரோல் போட்டு யாராவது ஒருத்தர் வந்தவன்ட்டால கொடுத்து போட்டோ எடுக்குன்னு சொல்லிருப்பீங்களா. அந்த போட்டோ எல்லாம் போய் பாருங்க, ஆல்பத்துல வச்சிருப்பீங்க. 2 பேர் சேர்ந்து நிப்பீங்க, கண்ணத்தோட கண்ணை ஒட்டிட்டு தோளோட தோல் இடிச்சுக்கிட்டு சிரிச்ச மேனிக்கு ஒரு பூ கொடுக்குற மாதிரி மொக்கையா அப்படிலாம் ஒரு போட்டோலாம் எடுத்து வச்சிருப்போம். அதுக்கப்புறமா ஒரு குழந்தை 2 குழந்தை வந்த பிறகு கல்யாண வீட்டுல நல்லது கெட்டது வீட்டுல எல்லாம் போட்டோ எடுத்திருப்பீங்க, போய் பாருங்க. நீங்க சேர்ந்தே இருக்க மாட்டீங்க, 2 பிள்ளைங்க நடுவுல தான் நிக்கும். என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? ஏன் பிள்ளைங்களை சைட்ல வச்சு நீங்க சேர்ந்து நின்றுக்கலாமே, நிக்க தோணாது. 2 பிள்ளைங்க நடுவுல வந்துடும். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த பிள்ளை எப்ப வேணாலும் போயிடும். அவன் உயர் படிப்புக்கு வெளியே போய் விடுவான், அவள் கல்யாணமாகி இன்னொரு இடத்துக்கு போயிடுவா, அவ படிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு போயிருவா, பிடிச்ச விஷயத்தை செய்யறதுக்கு மதுரைக்கு போயிருவா. அப்பப்ப போன் பண்ணுவாங்க, அப்பப்ப உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க, எப்பயாவது வருவாங்க. கடைசி வரை உங்களோட இருக்க போறது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தான். யூ ஆர் மேரிட் யுவர்